ஆதாரமாக ஒரு 3 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 3 வசனங்களை வாசிக்க போகிறோம். முதலாவது வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து. போதும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 49:11. அவன் குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஸ்தோத்திரம். 3 வசனங்களை நான் வாசிக்க கேட்டோம். 3 வசனங்களை நான் வாசித்தோம். முதல் வசனம் ஆட்டுக்கடாவின் ரத்தத்தில் அங்கியை தோய்த்ததாக முதல் வசனம் சொல்லுகிறது. இரண்டாவது, திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியை தோய்த்ததாக அங்கே நான் வாசிக்க கேட்டோம். மூன்றாவது, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தன் அங்கியை தோய்த்ததை பற்றி வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தயவு செய்து கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். தயவு செய்து உங்கள் சிந்தைகளை வேத வசனத்துக்கு நேராக திருப்புங்கள். ஸ்தோத்திரம். ஆட்டுக்கடாவின் ரத்தத்திலே தோய்க்கப்பட்ட அங்கி, திராட்சை பழத்தின் ரத்தத்திலே தோய்க்கப்பட்ட அங்கி, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்க்கப்பட்ட அங்கி ஆகிய 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். அன்பானவர்களே, நம்முடைய பரிசுத்த வேத புத்தகத்திலே அங்கி அல்லது வஸ்திரங்கள் அல்லது உடைகள் என்கிற வார்த்தை தாராளமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். விசேஷமாய் வேதத்தின் கடைசி புஸ்தகமாய் இருக்கிற வெளிப்படுத்தல் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நிர்வாணமாகி அவலட்சணம் காணாதபடிக்கு உன் வஸ்திரத்தை நீ காத்துக்கொள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். உன் வஸ்திரத்தை காத்துக்கொள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. வஸ்திரத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. நான் ஆவிக்கேற்றபடி பேசுகிறேன், கவனிங்கள். வஸ்திரத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, வஸ்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு அடையாளமாய் இருக்கிறது. நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்திலே வாசித்து பார்க்கும் போது ஒரு ராஜாவின் மகனுக்கு திருமணத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த திருமணத்திலே வந்திருக்கிற எல்லாரையும் பார்க்கும்படி ராஜா உள்ளே வருகிறாராம் விருந்து சாலைக்கு. அப்பொழுது கல்யாண வஸ்திரத்தை அணிந்திராத ஒரு மனுஷனை கண்டு இவன் கையையும் காலையும் கட்டி, ஸ்தோத்திரம், புறம்பான இருளிலே போடுங்கள் என்று அவர் கட்டளை கொடுக்கிறார். ஏனையா இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை? கல்யாண வஸ்திரம் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே, ஸ்தோத்திரம், இருளாக்கப்படுகிற ஒரு நிலையை பற்றி பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். ஆக வஸ்திரத்துக்கும் அல்லது அங்கிகளுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. வஸ்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு அடையாளமாய் இருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமத்திலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு தோல் உடையை உண்டாக்கி கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். வேதத்தின் கடைசி புஸ்தகத்திலே தான் ஸ்தோத்திரம் மணந்து கொள்ள போகிற அந்த மணவாட்டிக்கு மெல்லிய பரிசுத்த வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் நல்ல வஸ்திரங்களினால் நம்மை உடுத்துவித்து
ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற நல்ல தெய்வம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஆதாம் அத்தி இலைகளினாலே தனக்கு ஆடையை உண்டு பண்ணி கொள்ள பார்த்தான். ஸ்தோத்திரம். அத்தி இலைகளை வைத்து ஆடையை அவன் அணிந்து கொண்டான். ஆனால் வெயில் வந்த போது அது காய்ந்து போனது. ஆனபடினாலே ஆண்டவராகிய தேவன் ஒரு மிருகத்தை அடித்து அவனுக்கு தோல் உடையை கர்த்தர் உடுத்தினார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஏராளமான வஸ்திரங்களை நமக்கு தருகிறார். அந்த வஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்படுகிறது. அந்த வஸ்திரங்கள், அந்த அங்கிகள், அந்த உடைகள் நமக்கு கர்த்தர் மேன்மையாய் கர்த்தர் கொடுக்கிறார். ஆரோன் ஆண்டவருடைய ஊழியத்திலே, ஆசரிப்பு கூடாரத்திலே ஊழியம் செய்வதற்கு விசேஷித்த வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சிலரை வேதாகமத்திலே ஆண்டவர் விசேஷப்படுத்துவதற்காக அவர்கள் அணிந்திருந்த அங்கியை பற்றி வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு தன்னுடைய குமாரன் யோசேப்பை அதிகமாய் நேசித்தபடினாலே அவனுக்கு பலவர்ண அங்கியை தைத்து கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 12 சகோதரர்களுக்கு மத்தியில யோசேப்பு விசேஷித்தவனாய் இருந்தான். அந்த அங்கி அவனை அடையாளம் காட்டி கொடுத்தது. அன்பானவர்களே, எலியா உடுத்திருந்த ஆடையை பற்றி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதுவும் அவனை வித்தியாசப்படுத்தி காண்பித்தது. புதிய ஏற்பாட்டிலே யோவான் ஸ்நானகனை குறித்து வாசிக்கிறோம் அல்லவா? அவன் உடுத்திருந்த வஸ்திரமும் அவனை வித்தியாசப்படுத்தி காண்பித்தது. ஆக கர்த்தர் நமக்கு தந்த வஸ்திரங்களுக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஸ்தோத்திரம் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். ஒன்று பாருங்கள், அந்த யோசேப்புடைய அங்கியை அவனுடைய சகோதரர்கள் உரிந்து கொண்டு ஒரு ஆட்டுக்கடாவை அடித்து அதனுடைய ரத்தத்திலே அந்த அங்கியை தோய்த்து அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இதை உங்களுடைய குமாரனுடைய அங்கிதானா? யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுக்கு நான் உண்டு பண்ணி கொடுத்த அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று சொல்லி புலம்பி வஸ்திரங்களை கிழித்து அறையிலே ரட்டு கட்டி கொண்டு தன் குமாரனுக்காக ரொம்ப துக்கப்பட்டுக்கிட்டே இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆட்டுக்கடாவின் ரத்தத்திலே தோய்க்கப்பட்ட அங்கியை யாக்கோபு கண்டபோது அவனுக்கு அழுகை வந்தது, துக்கம் வந்தது, வேதனை வந்தது, புலம்பினான் அநேக நாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அநேக நாள் தன் குமாரனுக்காக புலம்பிக் கொண்டே இருந்தான். எல்லாரும் வந்து ஆறுதல் சொல்லி பார்த்தார்கள், அவனுக்கு ஆறுதல் கிடைக்கவில்லை. ஸ்தோத்திரம். ஆறுதல் நீங்குவதற்கு அவன் இடம் கொடுக்கவில்லை. அவன் அழுது கொண்டே இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் ஆட்டுக்கடாவின் ரத்தத்தில் ஸ்தோத்திரம் தோய்த்து வெளுக்கப்பட்ட அங்கியானது ஒரு மனிதனுக்கு புலம்பலையும் அழுகையையும் ஸ்தோத்திரம் துக்கத்தையும் சமாதான கேடையும் கொண்டு வருகிறது. இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? ஆட்டுக்கடாவின் ரத்தம் ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ ஆட்டுக்கடாக்கள் அடிக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் பல நேரங்களில் ரத்தங்கள் சிந்தப்படுகிறது. ஆட்டின் ரத்தமோ, மாட்டின் ரத்தமோ, கோழியின் ரத்தமோ, மிருகத்தின் ரத்தமோ, பறவைகளின் ரத்தமோ, இதனாய் தோய்க்கப்பட்ட அங்கியானது ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது, கண்ணீரை துடைக்க முடியாது, ஆறுதலை கொண்டு வர முடியாது, தேர்தல் அடைய முடியாது. ஸ்தோத்திரம். இது அழுகையையும் துக்கத்தையும் தான் ஏற்படுத்துகிற ஒரு ஸ்தோத்திர அங்கியாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசித்தோம் அல்லவா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்திலே திருப்பிக் கொள்ளும் போது அங்கே யூதாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன்னுடைய அங்கியை திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியை தோய்த்தானாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு கடைசி நாளிலே தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கடைசி நாளிலே தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். எல்லாத்தையும் கூப்பிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறான். ஸ்தோத்திரம்.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் போது பலவிதமான காரியத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா இந்த 49ஆம் அதிகாரத்துல 2 பேரை மாத்திரம் விசேஷமா ஆசீர்வதிக்கிறாரு. ஸ்தோத்திரம். 2 பேரை மாத்திரம் விசேஷமா ஆசீர்வதிக்கிறாரு. அதுல ஒண்ணு யாருன்னா யூதா, இன்னொன்று பென்னியமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2 பேருடைய ஆசீர்வாதம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. இந்த 2 பேருடைய ஆசீர்வாதம் மிகவும் ஆழமாக இருந்தது. இந்த 2 பேருடைய ஆசீர்வாதம் தீர்க்க தரிசனமாக இருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது யூதாவை விசேஷமா ஆசீர்வதிக்கிறார். ஏன் யூதாவை விசேஷமாய் ஆசீர்வதித்தார் அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஏதோ யூதாவினுடைய சில குணங்கள், ஏதோ யூதாவினுடைய சில கிரியைகள் யாக்கோபுக்கு ஏதோ ஒரு இருதயத்துல ஒரு சமாதானத்தை கொடுத்ததுனால, ஸ்தோத்திரம், அந்த பிள்ளைகளை அப்படி ஆசீர்வதித்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே, ஸ்தோத்திரம், தகப்பனின் ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கிறார்கள், ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு விசுவாசிக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு 2 ஆசீர்வாதம் அவசியம். ஒன்று தகப்பனுடைய ஆசீர்வாதமும் வேண்டும், ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதமும் வேண்டும். ஸ்தோத்திரம். எல்லா கோத்திரத்தையும் மோசே ஆசீர்வதித்தார் அப்படின்னு உபாகமத்தில் வாசிக்கிறோம். எல்லா கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கிறார். அப்போ 12 பிள்ளைகளை தகப்பன் ஆசீர்வதிக்கிறார், 12 கோத்திரத்தையும் மோசே ஆசீர்வதிக்கிறார். எப்போதுமே நமக்கு இந்த 2 ஆசீர்வாதம் மிக 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 அவசியம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, பெரியோரிடத்திலே தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோரிடத்திலே பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால பெற்றோர்களை மதிக்க வேண்டும், பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும், பெற்றோர்களை பிள்ளைகள் மதிக்க பழகிக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், தேவன் நமக்கு தந்த பெற்றோர்களுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தம் அல்லேலூயா. அதே போல போதகருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும், ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஸ்தோத்திரம், ஊழியத்துக்கு பிரயோஜனமாய் இருந்து, ஊழியக்காரனுடைய மனதுக்கு ஆசீர்வாதமாய் இருந்து, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவ பிள்ளைகள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு வேதாகமம் சாட்சியாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அநேகர், ஸ்தோத்திரம், தங்கள் சந்ததிகளை ஆசீர்வதித்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இப்போ யாக்கோபு யூதாவை மாத்திரம் விசேஷமாய் ஆசீர்வதிக்கிறான். அந்த ஆசீர்வாதம் ரொம்ப விசேஷமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதத்தை தான் அநேக வசனங்கள் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை யூதாவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஸ்தோத்திரம். ஏராளமான வார்த்தைகளை சொல்லி யாக்கோபு யூதாவை ஆசீர்வதிக்கிறார். இந்த உலக பிரகாரமான இந்த ஆசீர்வாதம் யூதாவுக்கு ரொம்ப எல்லா பிள்ளைகளை விட, ஸ்தோத்திரம், ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவன் யூதா. அன்பானவர்களே, ஏன் இப்படி அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது அப்படின்னா, அன்பானவர்களே, வேதத்தை வாசித்து பார்க்கும் போது சகோதரர்கள் ஆடுகளை மேய்க்க போனார்கள். ஸ்தோத்திரம். சகோதரர்களுக்காக அவர்களை விசாரித்து வரும்படி யாக்கோபு தன்னுடைய குமாரன் யோசேப்பை அனுப்புகிறான். நல்ல பரிவாரத்தோடு வேண்டிய ஆகாரத்தை எல்லாம் கொடுத்து, ஸ்தோத்திரம், உன் சகோதரர்களை பார்த்து விசாரித்து விட்டு வா என்று சொல்லி யோசேப்பு அனுப்புகிறான். யோசேப்பு ஏறத்தாழ பல மைல்கள் பிரயாணம் பண்ணி தன்னுடைய சகோதரர்களை அவன் கண்டுபிடித்தான். சகோதரர்களை கண்டுபிடிப்பதற்கு முன்பதாகவே தூரத்தில் யோசேப்பை பார்த்து சகோதரர்கள் சொன்னார்கள், இதோ சொப்பனக்காரன் வருகிறான், இன்னைக்கு இவன் கதை என்ன செஞ்சிடணும், முடிச்சிடணும் சொல்லி அவர்கள் திட்டம் போடுகிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வேத பகுதியை நான் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவருடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள்.
யோசேப்ப தூரத்துல பார்க்கும் போதே பிளான் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இவனை கொன்னு இந்த குழியில போடணும், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்ததுன்னு சொல்லி அப்பாட்ட போய் செய்தி சொல்லணும்னு சொல்லி எல்லாரும் பிளான் பண்ணியாச்சு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இப்ப என்ன செய்கிறான் சொன்னால், ரூபன் அதை கேட்டு அவனை அவன் கைக்கு தப்புவித்து திரும்பவும் கொண்டு போக மனசு உள்ளவனாய், கொல்ல வேண்டாம், அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபனுடைய சொல்லை கேட்டு அவனை குழியிலே போட்டார்கள். குழியில தூக்கி போட்டாலும் மற்ற சகோதரருக்கு ஒரு எண்ணம் இருந்தது, இந்த ரூபனுக்கு தெரியாமல் கண்டிப்பா இவனை கொலை செய்து விட வேண்டும் அப்படின்னு திட்டம் போடுறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் யூதாவை பற்றி வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம். இந்த யூதா சொல்லுகிறான், சகோதரர்களை பார்த்து, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதினால் நமக்கு என்ன லாபம், அவனை கொல்ல வேண்டாம், இதோ இஸ்மவேலருக்கு என்ன செய்வோம், விற்று போடுவோம் என்று சொல்லி எத்தனை வெள்ளிக்காசுக்கு, 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை இஸ்மவேல் இடத்திலே விற்று போட்டார்கள். அப்படியானால் இந்த இரத்த பழி எப்படியாகிலும் யோசேப்பை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி துடித்துக் கொண்டிருக்கிற சகோதரர்களுக்கு மத்தியிலே அவனை கொன்று போடாதபடி அவனை காப்பாற்றி எங்கேயாகிலும் அவன் பொழைச்சிட்டு போட்டு சொல்லி இந்த காரியத்தை யூதா செய்தான் என்று பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்பு சாகாமல் இருப்பதற்கு 2 பேர், யூதாவும் ரூபனும் கிரியை செய்ததாக வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இரத்த பலியை இரத்த பலி நம்ம மேல விழுந்துடக்கூடாது, ரத்தத்தை சிந்திடக்கூடாது, எப்படியாகிலும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி 2 பேரும் பிரயாசப்பட்டு, ஸ்தோத்திரம், யோசேப்பை அப்படியோ எகிப்து தேசத்துக்கு இஸ்மவேலுக்கு அனுப்பிட்டாங்க. அன்பாளர்களே, இந்த ஒரு நல்ல காரியம், யூதா செய்த இந்த காரியம், ஸ்தோத்திரம், அது ஒரு நல்ல காரியமாகத்தான் இருந்தது. ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனிக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறது. நாம் நினைக்கிற நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய சிந்தைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நாவில் சொல் புறப்பாதற்கு முன்னே எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு இருக்கிறபடினால் 2 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? தோத்திரம், தோத்திரம், தோத்திரம். நமக்கு இருக்கிற இந்த சின்ன மூளையிலே நம்ம இப்படி யோசிப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் பாருங்கள். தோத்திரம். சர்வத்தையும் அறிந்தவர், சர்வ ஞானி நம்முடைய ஆண்டவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொன்னார், அன்றைக்கு காயின் எழும்பி ஆபேலை கொலை செய்யும் போதே கர்த்தர் ஒரு வார்த்தையை தீர்க்கமாய் சொன்னார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசல் படியிலே படுத்திருக்கும் என்று சொன்னாரே. அதனால இந்த பூமியில நன்மை செய்யவே நாம் பழகிக்கொள்ள வேண்டும், நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். முடிந்த அளவு நம்மால் முடிந்த நன்மையை செய்வோம். நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்தது போல நாம் நன்மை செய்வோம். நன்மை செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? தீமை செய்கிற கூட்டத்துக்கு மத்தியில நன்மை செய்கிற கூட்டமாய் கர்த்தர் இந்த பூமியில நம்ம வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்திலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்திலிருந்து நாம் வித்தியாசமாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனபடினாலே தீமை செய்கிற கூட்டத்துக்கு மத்தியில யோசேப்பை போல நன்மை செய்ய பழகுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, அப்ப பாருங்கள், நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இந்த யூதா செய்த நன்மையை கர்த்தர் அறிகிறார். ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இருக்கிற தேசத்திலே பஞ்சம் வந்த போது, கானான் தேசத்திலே பஞ்சம் வந்த போது, பஞ்சத்திற்காக அந்த யாக்கோபுடைய பிள்ளைகள் தானியம் கொள்ளும்படி எகிப்து தேசத்துக்கு போனார்கள். எகிப்து தேசத்துக்கு போறாங்க. பிரியமானவர்களே, அங்க போன உடனே யாக்கோபு அவர்களை சரியாய் அடையாளம் கண்டுகொண்டான். அடையாளம் கண்டுகொண்டு, ஸ்தோத்திரம், அந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், மறுபடியும் அவர்களிலே ஒருவனை அவன் பிடித்து வைத்து, சிமியோனை பிடித்து வைத்து, மற்ற எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்து எல்லாரையும் அனுப்பிவிட்டான். சிமியோன் மாத்திரம் இருக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
அடுத்து பஞ்சம் அதிகமானபடினாலே யோசேப்பை சொல்லிவிட்ட வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்களுக்கு இன்னொருவன் இருக்கிறான் என்று சொன்னீர்களே, உங்கள் தகப்பனுக்கு இன்னொரு குமாரன் பென்யமீன் இருக்கிறான் என்று சொன்னீர்களே, அவனை கொண்டு வந்தால்தான் என்று சொல்லிவிட்டு சிமியோனை பிடித்து வைத்து விட்டான். அன்பானவர்களே, இப்ப எல்லாரும் போறாங்க, மறுபடியும் பஞ்சம், எகிப்துக்கு வரணும். ஸ்தோத்திரம். பென்யமீன் அப்பாட்ட கேட்கிறாங்க, பென்யமீனை விடுங்க, அந்த மனுஷன் நாங்க இத்தனை பேருன்னு சொல்லிட்டோம், அவன் கண்ணுக்கு நாங்க போய் நிக்கணும், இல்லாட்டா அந்த மனுஷன் விட மாட்டாரு அப்படின்னு சொல்லி போராடி யாக்கோபிடத்திலிருந்து பென்யமீனை எகிப்து தேசத்துக்கு கூட்டிட்டு போவதற்கு யூதா சொல்லுகிறான், அவனை அனுப்பி விடுங்கள், அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன், அவனை என்னிடத்திலே கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமல் போனால் என்னால் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக. அந்த ஸ்தோத்திரம், பென்யமீனை என்னிடத்திலே தாரும், நான் அவனுக்காக உத்தரவாதம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு உண்மைய ஸ்தோத்திரம், அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஆழமா யாக்கோபிடத்திலே சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். அனுப்புங்க தகப்பனே, யாக்கோபே அனுப்புங்க, அவனுக்கு நான் உத்தரவாதி. ஒரு ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு பொறுப்பை யூதா எடுத்துக்கொண்டான். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். ஒரு ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு பொறுப்பை யூதா எடுத்துக்கொண்டான். கர்த்தர் அதை கவனிக்கிறார். போயிட்டாங்க, பென்யமீனை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். அங்கே யோசேப்பு விடவில்லை, பயங்கரமான காரியங்கள் நடக்கிறது. அந்த யோசேப்பிடத்தில் இந்த யூதா மன்றாடுகிறான். அதை குறித்து 44ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் தொடர்ந்து 16ஆம் வசனத்திலிருந்து நான் வாசித்து பார்ப்போமானால், அந்த யோசேப்புக்கு முன்னால ஸ்தோத்திரம் அவன் கெஞ்சுகிறான், கதறுகிறான், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், என் தம்பி ஆகிய பென்யமீனை நான் இல்லாமல் என் தகப்பனை இடத்தில் போவேனானால் அவர் நிச்சயமாய் செத்து போவார், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆனபடினால் பென்யமீனுக்காக எங்களை வைத்துக் கொள்ளும், ஏதாயிலும் செய்யும் என்று சொல்லி அவனுக்காக அங்கே பரிந்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சில நல்ல குணாதிசயங்களை கொண்ட அந்த யூதா, இப்படிப்பட்ட குணாதிசயங்களை தகப்பன் யாக்கோபு அறிந்தபடினாலே கடைசி நாளிலே தன் பிள்ளையை ஆசீர்வதிக்கும் போது யூதாவை நன்மையான காரியத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஆசீர்வாதத்தின் விளைவுதான் நான் வாசித்த வசனம் சொல்லுகிறது, திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியை தோய்ப்பார் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம், அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ வாழ்ந்திருப்ப, நீ செழிப்பா இருப்ப அப்படின்னு சொல்லி திராட்சை பழங்களின் ரத்தத்தினாலே உன் அங்கியை தோய்த்துக் கொள்ளுகிற அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லி, பிரியமானவர்களே, இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து யூதாவை யாக்கோபு ஆசீர்வதிக்கிறான். அவன் ஆசீர்வதித்தபடி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்திலே யூதாவை குறித்து சொல்லப்பட்ட யாக்கோபின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் பலித்தது, எல்லாம் நடந்தது, எல்லாம் நிறைவேறியது. அது ஆசீர்வாதமான ஒன்று. அது யூதா கோத்திரத்தில் வந்த கிறிஸ்துவை மையப்படுத்தி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகளிலே ஒன்று. அன்பானவர்களே, நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். ஏற்கனவே இதை குறித்து நான் பேசி இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வாதமா சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம். செங்கோல் நீங்காது, கண்டிப்பா உனக்கு இறை கிடைக்கும், இறை கவர்ந்து கொண்டு ஏறி போவாய், நீ பட்டினி கிடைக்க மாட்டாய், நீ பால சிங்கம். காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களை விட சிங்கம் ராஜாவா இருக்கிறதுனால பால சிங்கத்தின் பேரை சொல்லி சத்துருக்களின் பிடரியின் மேல் உன் கரம் இருக்கும், எல்லாரும் உன்னை புகழ்வார்கள். ஸ்தோத்திரம். நீ என்ன செய்வாய்? கழுத குட்டிய திராட்சை செடியிலே கட்டுவாய், கோழிகை கழுதை குட்டியை நற்குல திராட்சை செடியிலே கட்டுவாய். ஆண் கழுதை பெண் கழுதை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, திராட்சை பழங்களின் ரத்தத்தினாலே உன் அங்கியை தோய்ப்பாய், உன் கண்கள் சிவந்த திராட்சை ரசத்தினால் சிவப்பாய் இருக்கும், உன் பற்கள் வெண்மையாய் இருக்கும் என்று சொல்லி தாராளமா ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் அனைத்தும் எல்லா சகோதரர்களை விட மேன்மையான ஒன்றாய் இருக்கிறது என்றும், எல்லா கோத்திரத்தை விட யூதா கோத்திரத்தை கர்த்தர் உயர்த்தி வைத்தார் என்பதற்கு அன்றைக்கு யாக்கோபு ஆசீர்வதித்த ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். என்ன ஆசீர்வாதம்? தன் அங்கியை திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தோய்த்து, அவ்வளவு பெரிய செழிப்பு சொல்லி யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை விட ஸ்தோத்திரம், ஆட்டுக்கடாவின் ரத்தத்தினால் அங்கியை தோய்த்து, ஸ்தோத்திரம், அந்த ஆசீர்வாதத்தை விட திராட்சை பழங்களின் ரத்தத்தினால் தன் அங்கியை தோய்த்து அந்த ஆசீர்வாதத்தை விட, ஸ்தோத்திரம், யாக்கோபு தன் மகன் யூதாவை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்தை விட பரலோகத்தின் தேவன், நம்முடைய தகப்பனாகிய தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எல்லா ஆசீர்வாதத்தை விட மேலான ஆசீர்வாதம். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ரெண்டு கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் மேலான ஆசீர்வாதம், மகிமையான ஆசீர்வாதம், உன்னதமான ஆசீர்வாதம், நீங்காத ஆசீர்வாதம், மாறாத ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, அதைத்தான் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் அல்லவா? ஸ்தோத்திரம். பாருங்கள், வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவரே, உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். என்ன கூட்டத்தை பார்க்கிறான்? ஒரு திரளான கூட்டம். 9ஆம் வசனத்திலே, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் என்ன கூடாததுமான ஒரு திரளான கூட்ட ஜனங்கள் வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அப்படியே நிற்கிறார்கள். திரளான ஜனங்கள் நிற்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, இந்த ஜனங்களை பார்த்து, ஸ்தோத்திரம், மூப்பர்களில் ஒருவன் என்னை பார்த்து கேட்கிறான், இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் அப்படின்னு கேட்கிறான். அப்போ இவர் சொல்றாரு, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, அது உமக்குத்தான் தெரியும். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தங்கள் அங்கிகளை தோய்த்து வெளுத்தவர்கள். அல்லேலூயா. இதுதாங்க இந்த பூமியில கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே இந்த பூமியிலே நமக்காய் கொடுக்கப்பட்ட சொத்து. இயேசுவின் ரத்தமே நமக்கு மேன்மை, இயேசுவின் ரத்தமே நமக்கு மேன்மை, இயேசுவின் ரத்தமே நமக்கு மேன்மை. ஸ்தோத்திரம். திராட்சை பழங்களின் ரத்தம் அல்ல, ஆட்டுக்கடாவின் ரத்தம் அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலியை நிவர்த்தி ஆக்குவதற்கு சிந்தப்பட்ட ஆட்டுக்கடாவின் ரத்தம் அல்ல. இந்த எல்லா ரத்தத்தை பார்க்கிலும் நம்முடைய பரமபிதா நம்மை ஆசீர்வதிக்கும் போது அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய வஸ்திரங்களை, அங்கிகளை தோய்த்து வெளுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு நிறைவை, ஒரு மேன்மையை, ஒரு மகிமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த லாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். திராட்சை பழங்களின் ரத்தத்திலே அங்கியை தோய்த்ததினால வந்த ஆசீர்வாதங்கள் ஒரு புறத்தில் இருக்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலே நியாயப்பிரமாணத்தின்படி ஆட்டுக்கடாவை செலுத்தி ரத்தத்தை சிந்தி அதனாலே அங்கிகளை தோய்த்து வெளுக்கும் போது அதனால் வருகிற ஆசீர்வாதம் ஒரு புறத்தில் இருக்க, புதிய ஏற்பாட்டிலே ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்தினாலே அங்கியை தோய்த்து அதன் மூலம் வருகிற ஆசீர்வாதம் இருக்கிறது. இது ரெண்டு ஆசீர்வாதங்களை விட மிகவும் மேன்மையானது. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ரெண்டொரு வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்க போறேன். அன்பானவர்களே, இப்போ பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப 15ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனம், இந்த ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்துல அங்கியை தோய்த்து வெளுத்ததுனால அவர்களுக்கு கிடைத்த மேன்மை என்ன அப்படின்னா, வாசிங்க. ஆனபடியால்
இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை செலுத்துவோம். நல்ல சகோதரர்கள் நல்ல கரங்களை தட்டி இரவும் பகலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள், அவரை ஆராதிக்கிறார்கள், அவரை புகழ்கிறார்கள், அவரை உயர்த்துகிறார்கள். இந்த மேன்மையை இந்த ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்தினாலே நமக்கு கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. ஆராதனை எவ்வளவு மேன்மை பாருங்க. ஸ்தோத்திரம். ஆராதனையின் மகத்துவத்தை அறிந்தவர்கள், சிங்காசனத்தின் மகத்துவத்தை அறிந்தவர்கள், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள் ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வருவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆராதிக்க கர்த்தர் நமக்கு தந்த பாக்கியம் அன்பானவர்களே. ஸ்தோத்திரம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, சிங்காசனத்துக்கு முன்பாக இரவும் பகலும் அவருடைய ஆலயத்துல அவரை ஆராதிக்கிறார்கள், அவரை சேவிக்கிறார்கள், அவரை புகழ்கிறார்கள், அவரை உயர்த்துகிறார்கள். ஸ்தோத்திரம். அங்கே சிங்காசனத்துல சுற்றி இருக்கிற அந்த மூப்பர்கள், பரலோக திரை சேனை எல்லாம் ஒரு புறத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்க, அல்லேலூயா, சர்வ சேனையும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்க, சர்வ சேனையும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்க, இது போதாதென்று சொல்லி மனுஷர்களாய் மானிடர்களாய் இருக்கிற நமக்கு இந்த மேன்மையான பாக்கியத்தை இந்த ரத்தத்தினால கர்த்தர் தந்து பரலோகத்தின் தேவனை இரவும் பகலும் அந்த தூதரோடு அந்த மூப்பர்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு பெரிய சாக்கியத்தை ரத்தத்தினாலே கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்தாரே. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரவும் பகலும் ஆராதனை பரலோகத்தில் இடைவிடாத ஆராதனை, ஆடலும் பாடலும் அங்கு உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆமென். அல்லேலூயா. எப்போது சந்தோஷம், எப்போது மகிழ்ச்சி, ஆண்டவரை புகழுகிற அனுபவம். ஆனால் திராட்சைப்பழத்தின் ரத்தத்திலே அங்கியை தோய்த்த யூதாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, சகோதரர்களால் நீ புகழப்படுவாய். ஆனால் ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்திலே அங்கியை தோய்த்தவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? இந்த ஜனங்களால் பரலோகத்தின் தேவன் புகழப்படுகிறார், பரலோகத்தின் தேவன் உயர்த்தப்படுகிறார், பரலோகத்தின் தேவன் மகிமைப்படுகிறார். ஸ்தோத்திரம். நம்ம எல்லார் மூலமாக இந்த நாளிலே பரலோக மகிமைப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை, பரலோகத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் இந்த பூமியிலே என்ன ஆண்டவர் தெரிந்தெடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உலகத்துல எத்தனையோ பேர் மனுஷனை உயர்த்துகிறார்கள், மனுஷனை புகழ்கிறார்கள், மனுஷனை நமஸ்கரிக்கிறார்கள். ஆனால் இந்த பூமியில உண்டான மெய் தெய்வமாய் இருக்கிற இயேசுவை உயர்த்துகிற, ஆராதிக்கிற, மேன்மைப்படுத்துகிற, புகழ்கிற ஒரு பாக்கியத்தை நம்ம சந்ததிக்கு எனக்கு ஆண்டவர் தந்தாரே. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது பாருங்க, ஆசீர்வாதத்தை அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். யாருக்குள்ள வாசமாயிருப்பார்? லட்சாதிபதிகளுக்குள்ளவா, கோடீஸ்வரனுக்குள்ளவா? இல்ல. எந்த மனுஷன் தன் அங்கியை ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுக்கிறானோ அந்த மனிதனோ, அந்த குடும்பத்தோடு, அந்த சபையோடு, அந்த ஜனத்தோடு, அந்த தேசத்தோடு கர்த்தர் வாசமா இருக்கிறார். ஆண்டவர் வாசமா இருக்கிறாரு. கர்த்தர் வாசம் பண்றாரு. அங்க அவர் வீடு இருக்கு, அங்க அவர் குடியிருப்பு இருக்கு, அங்க அவர் கோட்டை இருக்கு. ஸ்தோத்திரம். எங்க?
எனக்கு அன்பானவர்களே, அவர்களுக்குள்ளே அவர் வாசமாய் இருக்கிறார். அவர்களுக்குள்ளே அவர் வாசமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். எந்த மனிதன் ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தினாலே அங்கியை தோய்த்து வெளுத்த உண்மையான ஒரு வாழ்க்கை வாழுகிறானோ அந்த மனிதன் கர்த்தரை ஆராதிக்கிற பாக்கியத்தை பெறுகிறான். அது மாத்திரமல்ல, அந்த மனுஷனுக்குள்ள, அந்த மனுஷிக்குள்ள, அந்த குடும்பத்துக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். மேன்மையிலும் மேன்மை. கர்த்தர் என் கூட வாசமா இருக்கிறாரு. கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். அப்படியே ஸ்தோத்திரம். அந்த பிரசன்னத்துல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சொல்ல 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 உங்க தலை அப்படியே நிமிரும். சொல்ல சொல்ல இந்த விசுவாச அறிக்கை செய்ய செய்ய ஸ்தோத்திரம், நீங்கள் அப்படியே கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்தப்படுவீர்கள். இதை சொல்ல சொல்ல ஸ்தோத்திரம், உங்கள் நம்பிக்கை அப்படியே உறுதியாகும். அன்பானவர்களே, அவர்களுக்குள்ளே அவர் வாசமாயிருப்பார். கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். சங்கீதக்காரன் சொன்னது போல, தேவரீர் நோடு கூட இருக்கிறீர். விசுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறீங்களா அன்பானவர்களே? நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஸ்தோத்திரம். திராட்சை பழத்தின் ரத்தத்திலே அங்கியே தோய்த்ததை விட, ஸ்தோத்திர, நியாய பிரமாணத்தின் காலத்திலே பாவம் போக்க புண்ணியம் வருவதற்காக சிந்தப்பட்ட ஆட்டுக்கடாவின் ரத்தத்திலே தோய்ப்பதை விட, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தோய்க்கப்பட்ட உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். ஸ்தோத்திரம். இதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். அன்பானவர்களே, அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இனி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இனி அப்படின்னா இனி மேல் வரப்போகிற நன்மை இதுவரைக்கும் வந்ததல்ல. இனி ஸ்தோத்திரம். நீ கைவிடப்பட்டவள் அல்ல. நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி என்ற வார்த்தை என்ன அப்படின்னா, எல்லாமே மாறப்போகிறது. எல்லாமே மாறப்போகிறது. இதுவரைக்கும் வந்த கண்ணீர், இதுவரைக்கும் அடித்த கண்ணீர், இதுவரைக்கும் பட்ட வேதனை, இதுவரைக்கும் பட்ட நஷ்டங்கள், இதுவரைக்கும் அடைந்த துயரங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டாக்க போறாரு. வெயிலை போல, உஷ்ணத்தை போல சோதனையை இனி நீ காண மாட்டாய். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினாலே உன் அங்கியை தோய்த்து வெளுத்தபடினால், ஸ்தோத்திரம், அங்க உனக்கு இறை கிடைத்தது. இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். இங்கே ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு பசியே இல்லைங்கிறாரு. இந்த உலக பிரகாரமான எண்ணங்கள் உனக்குள்ளே உருவாகாது. உலக பிரகாரமான யாக்கோபின் தண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஆண்டவராகிய தேவன் இனி எந்தெண்டைக்கும் தாகமாய் இராதபடி, உஷ்ணமோ வெயிலோ உன்மேல் படாதபடிக்கு இதுவரைக்கும் வந்த உலக பிரகாரமான சஞ்சலத்தை, உலக பிரகாரமான பாடுகளை எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்ப்பார் என்று வேற சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, கர்த்தரே உனக்கு மேய்ப்பரா மாற போறாரு. கர்த்தர் உனக்கு மேய்ப்பரா மாற போறாரு. அவன் கழுதைகளை மேய்த்தான். திராட்சை செடியிலும், நற்குல திராட்சை செடியிலும் கழுத குட்டிய கட்டினா. ஆனா இங்கே கர்த்தர் நம்மை மேய்க்கிற நல்ல மேய்ப்பராய், ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே அங்கிகளை தோய்த்தவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தரே உனக்கு மேய்ப்பராய் இருப்பார். சோதரா எளிமையா சொல்லிடுவோம், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு. எத்தனை பேருங்க உணர்ந்து சொல்ல முடியும்? வாழ்க்கையில எனக்காக ஒரு நல்ல மேய்ப்பன் இயேசு,
என்ன நல்ல இடத்துல மேய்க்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே இவர்களை மேய்த்து, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து, இவர்களை ஜீவ தண்ணீர் அண்டையிலே உள்ள ஊற்றண்டைக்கு இவர்களை கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு கர்த்தர்களை நடத்தி கொண்டு போவார் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபின் கிணற்றண்டைக்கு அல்ல, ஒரு நாளும் குடித்தாலும் தாகம் எடுக்காத, அவருடைய இருதயத்தில் நிரந்தரமாய் ஊறிக்கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நீரூற்று உள்ள ஜீவ நீரூற்றண்டைக்கு நம்மை நடத்தி கொண்டு போகிற நல்ல ஆண்டவர் இயேசு ஒருவர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசி அந்த வசனம் எப்படி முடியுது பாருங்க. இவர்களுடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை என்கிற அங்கியை ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தோடு இணைத்து விட்டால் கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைக்கிறார். கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைக்கிறார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, சிலர் வெளியிலே கண்ணீர் சிந்தாவிட்டாலும் மனசுக்குள்ள ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம். ஒவ்வொரு நாளும் அழுவார்கள், ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே இருப்பார்கள். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைக்கிற விதத்துல யூதாவின் ஆசீர்வாதத்தை விட கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் மேலானது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய அங்கியை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஜீவியத்தை ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தோடு இணைத்துக் கொள்ளும் போது நம்முடைய கண்ணீருக்கெல்லாம் பதில் கிடைக்கிறது. ஆண்டவர் கண்ணீரை துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கப்படுகிறது, உன் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. தீர்க்க தரிசனமா சொல்றேன். சில நாட்களாக நீ அழுது கொண்டே இருந்தாய், சில நாட்களாக நீ துக்கப்பட்டு கொண்டே இருந்தாய். வெளியிலே ஸ்தோத்திரம் யாருக்கும் தெரியாதபடிக்கு படுக்கை அறையிலே உள் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு நீர் ஒவ்வொரு நாளும் சில காரியத்தை குறித்து அழுது கொண்டே இருக்கிறாய் அல்லவா? உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும். உன் அழுகையை கர்த்தர் மாற்றுகிறார், உன் சஞ்சலத்தை கர்த்தர் மாற்றுகிறார், உன் வேதனையை கர்த்தர் மாற்றுகிறார், உன் துயரத்தை கர்த்தர் மாற்றுகிறார். சாம்பலுக்கு பதிலாக உனக்கு ஒரு சிங்காரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கண்ணீர் யாவும் துடைக்கப்படும். நீ ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தினாலே அங்கியை தோய்த்தபடினால் உன் கண்ணீருக்கு முடிவுண்டு, உன் கஷ்டத்துக்கு முடிவுண்டு, உன் வேதனைக்கு முடிவுண்டு, உன் பாடுகளுக்கு முடிவுண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யூதாவை காட்டிலும், யாக்கோபு ஆசீர்வதித்த யூதாவை காட்டிலும் பரம தகப்பன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் மேலானது. இப்ப இதை ஒவ்வொன்றாக நாம் விசுவாசித்து அறிக்கை செய்து இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிப்போம். ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை சொல்லி சொல்லி சுதந்தரிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்துல இருக்கிற தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் இருந்தாலும் வித்தியாசமானவர்களாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறாரே, அந்த வித்தியாசத்தை வாழ்க்கையில வெளிப்படுத்துவோம், ஜீவியத்தில் வெளிப்படுத்துவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். எல்லாரும் அப்படி முழங்கால் படிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் அப்படி முழங்கால் படிட்டு கண்களை மூடி தேவ பிரசன்னத்தோடு கூட ஓ ரபா ரியா சந்த ரபா நல்ல அந்நிய பாஷைகளை